வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அ டெய்லி டிவோஷன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போது Proverbs 10 verse 8 and 9. ஸோ verse 8ல் என்ன சொல்கிறார் சாலமன் வந்து ஒரு ஞானமுள்ள இதய வந்து மற்றவங்க சொல்கிற கமெண்ட்ஸை கேட்கும். ஒரு முட்டாள் வந்து அதை வந்து ரூவன் பண்ணுறோம், அதாவது கேட்க மாட்டான். ஸோ verse 9ல் என்ன சொல்கிறாரு, யார் இன்டெகிரிட்டியோடு நடக்கிறீங்களோ அவங்க வந்து நல்லா செக்யூராக நடப்பாங்க. யார் வந்து தில்லுமுள்ளு பண்ணி குறுக்கடாக இருக்கீங்களோ அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ வெரி சிம்பிள். அகெயின் இந்தலையும் நேற்று மாதிரி டேக்அவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதாவது வேர்ஸ் 9 பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, whoever walks in integrity walks securely, but whoever takes crooked paths will be found out. ஸோ அகெயின் இதுவும் நம்ம வந்து பின்னாடி பார்த்துருக்கோம். அதாவது இதே மாதிரி சிமிலராக அது என்னன்னு தான் மெயின் டேக்அவேனா, புத்தி உள்ளவன் வந்து என்னன்னா கேட்பான், மற்றவங்க சொல்கிறது கேட்பான். ஏன்னா இதில் என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறாரு சாலமன்னா, புத்தி உள்ளவன் வந்து கமெண்ட்ஸை கேட்பான். கமெண்ட்ஸ்னால் யார்? மற்றவங்க சொல்கிற அட்வைஸாக இல்லை. என்ன நம்ம முன்னாடி பார்த்தது என்னென்னா, மற்றவங்க சொல்கிற அட்வைஸ், அது எஸ்பெஷலி நமக்கு வயது முதியவங்களுக்கு அட்வைஸை பற்றி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, கமெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு யார் கமெண்ட்ஸ் கொடுப்பா? ஆண்டவர். ஸோ வெரி சிம்பிள். புத்தி உள்ள வந்து ஆண்டவர் சொல்கிற கமெண்ட்ஸை வந்து கேட்பான். முட்டாள் வந்து ஆண்டவருக்கு கமெண்ட்ஸை வந்து கொஸ்டின் பண்ணுவான். கொஸ்டின் பண்ணுறதுனால என்ன பண்ணுவான்? கொஸ்டின் பண்ணி அதை கேட்காம போகிற வழியில் அவன் வந்து எக்ஸ்போஸ் ஆவான். அதாவது சின்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அவன் வந்து சின்னுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் நம்ம என்ன ஆகும்னு நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். சின்னுக்கு எக்ஸ்போஸ் ஆனால் போகிற வழி தவறான வழியாய் தென் ஹீ வில் ஃபேஸ் டெத். ஸோ அதான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்னென்னா பல வாட்டி பார்த்துருக்கோம், ஞானம் உள்ளவன் வந்து மற்றவங்க அட்வைஸ் கேட்பான். ஆனால் இதில் வந்து நம்ம என்ன எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னா, சாலமன் என்ன எம்ஃபசைஸ் பண்ணா, கமெண்ட்ஸ்னால் என்ன? ஆண்டவர் கொடுக்குற கட்டளைகளை நம்ம வந்து கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணணும். முட்டாள் தான் கேள்வி கேட்டு அதை எதிர்த்து நடக்கிறான். ஸோ அதாவது வெரி சிம்பிள். ஒரு ஜிபிஎஸ்சில் வந்து நம்ம சொல்லுவோமா, ஏன் ஜிபிஎஸ் ஒரு லொக்கேஷன் A to Bனா இந்த ஏன் இங்கே லெஃப்ட்டு, ஏன் இங்கே ரைட்டு சொல்லுது நம்ம வந்து கேட்க மாட்டோம். ஜிபிஎஸ் கிட்டலாம் ஏன் இப்படி சொல்லுதுன்னு நம்ம வந்து அப்படியே ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி சிமிலராக ஆண்டவர் நம்மளை கொடுத்துருக்க கமாண்டை வந்து கேள்வி கேட்காம சிமிலர் டு ஜிபிஎஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணால் we will be blessedன்னு சாலமன் இந்த டிவோஷனை சொல்கிறார். ஸோ that is what I want us to take away. Thank you.